பாகிஸ்தானும் இந்தியாவும் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இரண்டு நாடுகளும் பகைமையான நாடுகள் தான். 47, 48லையும் அந்த நாடுகள் மோதிக்கொண்டன. 65ஆம் ஆண்டுல மிகப்பெரிய யுத்தம் இடம்பெற்றது. குறிப்பாக 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை வேண்டி நின்ற போது இந்தியா அந்த பிரச்சனையை தலையிட்டு, அதனாலதான் பாகிஸ்தான் தன்னுடைய கிழக்கு பாகிஸ்தானை இழந்து பங்களாதேஷா உருவாகியது. அந்த காலத்துல 92,000 பாகிஸ்தான் படையினரை இந்திய படையினர் சிறைப்பிடித்தது. இதெல்லாம் வரலாறு. 71ஆம் ஆண்டுக்கு பிறகு சிறிய சிறிய சண்டையில் ரெண்டு நாடுகளும் மோதிக்கொண்டன. கார்கில் யுத்தமா இருக்கலாம், பாலக்கோட்டில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னரான யுத்தமா இருக்கலாம், சிறிய யுத்தங்கள். ஆனால் பெரிய யுத்தத்துக்கு இரண்டு நாடுகளும் போகவில்லை. இந்த காஷ்மீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கின்றது. சுதந்திரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து பிரச்சனை இருந்து ஒரு பகுதி காஷ்மீர் பாகிஸ்தானிடமும் ஒரு பகுதி காஷ்மீர் இந்தியாவிடம் இருக்கின்றது. அதை அவர்கள் ஆசாத் காஷ்மீர், விடுதலை அடைந்த காஷ்மீர் சொல்லுகிறார்கள். இந்தியா அதை பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்குள்ளான காஷ்மீர் சொல்லுகின்றது. இந்தியாவிடம் ஜம்மு காஷ்மீர் இருக்கு. இதை மையப்படுத்தித்தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. அண்மையில் பகல்காமில் இடம்பெற்ற தாக்குதலில் மத அடையாளங்களை வைத்து இந்துக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது பரவலாக இந்தியாவில் இருந்தாலும், வரலாற்றில் முதல் தடவையாக இந்தியா ராணுவ ரீதியான தாக்குதலுக்கு ராணுவ ரீதியாக பதிலடி என்பதை தாண்டி 60ஆம் ஆண்டுகள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வங்கியின் அனுசரணையுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கை சிந்து நதியை பகிர்வது. ஆக உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் மேற்கு பக்கமாக சீலம், செனாப், சிந்து நதிகள் பாய்கின்றன. இதுல 80% நீர் பாகிஸ்தானுக்கு தான் போய்கொண்டிருக்கின்றது. அது ஒப்பந்தம். அதே மாதிரி கிழக்கு பக்கமாக பாய்கின்ற நதிகள் ராவியா இருக்கலாம், ஷட்லஜா இருக்கலாம். இந்த நதிகள் நீர்கள் வந்து இந்தியா கிடைக்கின்றது. இப்பொழுது இந்தியா 60ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. இதனால் என்ன ஏற்பட போகிறது என்று சொன்னால், பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குதல் அல்லது இந்தியாவிலிருந்து போற நீர் வந்து சிக்கலுக்குள்ளாக போகுது. நான் நினைக்கவில்லை அதை முற்றுமுழுதாக நிறுத்தலாம் என்று சொன்னால், அப்படி நிறுத்தினால் தமிழ்நாடை போன்ற ஒரு குளம் அங்கே உருவாக வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், மகாபலி கங்கையை நீங்க நிறுத்துவதாக இருந்தால் நூரலியாவிலிருந்து பீதுர் தாலுகாவிலிருந்து வருகின்றது. அது கண்டி, மாத்தல, குருநாகல அப்படியே சென்று புலனறுவை ஊடாக மட்டக்களப்பு, திருவோணமலை எல்லை, வெறுகல், கதிரவழியால சென்று மூதூரில் கலக்கின்றது. இதை இடையில் எங்கேயாவது மறைத்தால் அந்த நீர் தேங்கும். அது சூழல் பிரச்சனை, பொறியியல் பிரச்சனை ரெண்டையும் உருவாக்கும். அது இலகுவானது அல்ல. ஆகவே இந்தியாவுக்கும் முற்றுமுழுதாக மறைப்பதில் சிக்கல் இருக்கின்றது. ஆனால் திசை திருப்பலாம். அதை இந்தியா ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சொன்னால், உங்களுக்கு தெரியும், வெள்ளம் ஏற்படுற காலங்களில் அதிக அளவான நீர் செல்லும் போது பாகிஸ்தானுக்கு இந்தியா தகவல் வழங்க மாட்டாது. இதனால பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும்.